எனக்கு எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், என் தேவனால எல்லாம் கூடும். ஆமென். எத்தனை தடைகள் வரட்டும், எரிக மதிலா இருக்கட்டும், வாழ்க்கை என்றால் மதில்கள் வரும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? என்ன ஆயுதம் இருக்கு? துதியின் ஆயுதம். நமக்கு ஆர்ப்பரிப்பின் ஆயுதம் இருக்கு. தேவனை துதிக்கிற துதி, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போது எங்க இருக்கும்? என் வாயிலே, என் நாவிலே இருக்கும். ஆகையால மதில் இருக்கட்டும், மதில் இருக்கட்டும், எரிகோ இருக்கட்டும், என் வாயிலே துதி இருக்கு, என் வாயிலே ஸ்தோத்திரம் இருக்கு, என் வாயிலே தேவனை ஆர்ப்பரிக்கிற கம்பீர சத்தம் இருக்கு. நான் துதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், நான் தேவனுடைய நாமத்தை உயர உரத்த சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பேன். அப்போது எனக்கு முன்பாக இருக்கிற எரிக மதில் நிச்சயமாக போய் உடைந்து இடிந்து விழுந்து போகும். இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், யார் என்னன்னா சொல்லட்டும், நீ வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி கொண்டாடுறோம். 2020 சர்ச்சை ஆரம்பிச்சு சில வாரத்திலேயே லாக்டவுன், சில ஓரிரு மாசத்திலேயே சரியான சிக்கு. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சொல்ற மாதிரி, ஜூலை ஆகஸ்ட் அல்ல, சரியான சிக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேயே ஆஸ்பத்திரிக்கு போய் பிட் ஆயிட்டோம். சர்ச்சை ஆரம்பிச்சு என்னத்தை கண்டேன்? மரணத்தை தான் கண்டேன். மரண வாசலை தான் பார்த்தேன். கண்ணெதிர்க்க ஜனங்கள் சாகிறத பார்த்தேன். கண்ணெதிர்க்க ஜனங்களோட பிணத்தை தூக்கின்னு போறத பார்த்தேன். தூக்கின்னு வருதும் தூக்கின்னு போறதும் பார்த்தேன். கண்ணால பக்கத்துல அணுவணுவா செத்தவனை உயிரோட பார்த்தேன். நான் உயிரோட இருக்கும் போது பக்கத்துல அணுவணுவா செத்தவங்களை பார்த்தேன். எப்படியெல்லாம் மனுஷன் உயிருக்கு சாகும் போது எப்படி போராடுறான், சாவறதுக்கு முன் எப்படியெல்லாம் கத்துறான், எப்படியெல்லாம் கூப்பிடுறான். ஒரு பேஷண்ட், என் பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் என்னை பார்த்து கேட்கிறாரு, என்னோட பெரியவர் சார், கன்னடால தான் கேட்கிறாரு, நான் பிழைச்சிக்கோண்ணா கொஞ்சம் சொல்லுங்க. நானும் அவருமா இழுத்துனுக்கிறேன். எனக்கும் ஆக்சிஜன் சாச்சுரேஷன் கம்மின்னு வச்சிருக்கிறான். நான் பேச்சுக்கோண்ணா உங்களுக்கு என்ன தெரியும்? துணிகரமா தவறு செய்ய தெரியும். பெத்த தாய்க்கும் குடும்பத்துக்கும் மோசமானதான் தெரியும். மற்றபடி மரண ஓலம் தெரியாது, மரண பயம் இல்ல, தேவ பயம் சுத்தமா இல்ல. அதுக்குத்தான் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து போய் பாருங்க, அங்க தெரியும் எதுக்கு கர்த்தர் நம்ம அப்பப்போ சில காரியத்தை அனுமதிக்கிறார். நான் யாரு நான் உணரணும், என் ஜீவன் எப்படிப்பட்டது நான் உணரணும், நான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு பாடத்தை 14 நாள் கற்பித்தாரு ஆஸ்பத்திரியில. அதுதான் சொல்றேன். யோனாக்கு 3 நாள் தான் மீன் வயிறு, நமக்கு எத்தனை நாள்? எனக்கு 14 நாள். உங்களுக்கு நீங்களே எல்லாம் கணக்கு போட்டுங்கன்னு பிரசங்கம் பண்ண யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. மீனின் வயிறு தலைப்பில் கொடுக்கப்பட்ட செய்தி அநேகருக்கு பயங்கரமா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். அப்போ நீங்க கேட்கணும், உடனே சர்ச்சை ஆரம்பிச்சு நமக்கு அவ்வளவு பெரிய தீமை, அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். மரண ஓலத்தை மரணத்தை கண்ணால பார்த்தோம். உயிரோடு இருந்தா எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியும். அனாதியா செத்தா என்னத்தை சாதிக்க முடியும்? அதில் மனசு விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு காரியத்தை அடைகிற வரைக்கும், ஒரு மாற்றம் உண்டாகிற வரைக்கும், எனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகிற வரைக்கும், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குகிற வரைக்கும் நாம விட மாட்டேன். என்னை கொண்டு என்ன செய்யணுமோ செய்து முடிக்கணும். அம்மா, பிரதர், நீங்க வீடு வாங்கி, பொருள் வாங்கி, நீங்க ஜுவல்ஸ் வாங்கி, நீங்க வாகனத்தெல்லாம் வாங்கி, உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து வச்சு, இதெல்லாம் பாவம் இல்லை. எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுட்டு உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டா உனக்கு லாபம் என்ன? பேரு, புகழ், பணம், ஆஸ்தி எல்லாம் இருந்து உன் ஆத்மா இன்று உன்னை விட்டு எடுக்கப்பட்டால் உன் கதி என்ன? அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை. பரிதாபமா வாழ்க்கை முடிஞ்சிரும். ஒரே ஒரு வாழ்க்கை. மோசே போல கேளுங்க, உங்க மகிமை எனக்கு வேண்டும். ஏன் சும்மாவா கேட்டாரு மோசே? எனக்கு எவ்வளவு அபிஷேகம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு வல்லமை கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகாரத்தையும் வரங்களையும் கொடுக்கிறீங்களோ, என் சொந்த ஜனத்தை நான் என்ன செய்வேன்? உம்மண்டை நான் இழுத்துக் கொள்வேன்.
இப்படி இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே சொல்லணும், நம்ம கேட்கணும். அப்பா, எதற்காக என்னை ரட்சித்தீர், எதற்காக என்னை சந்தித்தீர், நான் என்ன செய்யணும்னு கேட்கணும்.